இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்காக வயது வரம்பு தேவை என மக்கள் கருத்து அதிகரிப்பு. சுவிஸ் கண்டோனில் புதிய பேருந்து சேவைகள். மக்களுக்கு விடுமுறை நாட்களில் கூடுதல் போக்குவரத்து வசதிகள். கிரென்சன்பர்க்கில் உள்ள விடுதி மீது தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில். சுவிஸ் போக்குவரத்தில் புதிய முன்னேற்றம். தானியங்கி பொது போக்குவரத்து சேவைகள் தொடக்கம். ஆக்சன்ஸ்ட்ராச சாலை பாதுகாப்பு பணிகளுக்காக 2025 ஜனவரி வரை மூடல். கூற்றசு சாலைகள் அலுவலகமான அஸ்ட்ரா தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா? அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள். அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட், அப்புருவாக்கம், கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம், பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள். உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிஸில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்தில் சமூக ஊடக பயன்பாட்டில் இளைய சமூகத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சுவிஸின் முன்னணி ஊடக நிறுவனமான டமீடியா நடத்திய கருத்து கணிப்பின் மூலம் 16 வயதுக்கும் குறைந்தவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என பெரும்பாலானவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதற்கு ஆதரவாக கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 78% பேர் சமூக ஊடக பயன்பாட்டுக்கான குறைந்தபட்ச வயதை 16 ஆக நிர்ணயிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இதன் மூலம் இளம் தலைமுறையை சமூக ஊடகங்களால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து பாதுகாக்க முடியும் என அவர்கள் நம்புகிறார்கள். அத்துடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான வயதுக்கான கட்டுப்பாடுகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என சில அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன. மேலும் இளம் வயதினர் மீதான இந்த கட்டுப்பாடு அவர்களின் நலனுக்கு முக்கியமானது என பலரும் பரிந்துரைக்கின்றனர். சுவிஸ் காண்டோனில் புதிய பேருந்து சேவைகள் மற்றும் இரவு போக்குவரத்து திட்டங்கள் வரும் வாரங்களில் செயல்படுத்தப்பட உள்ளன. டிசம்பர் 22ஆம் தேதி முதல் வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் இரவு பேருந்து சேவைகள் தொடங்கப்படும். இது சூரிச், லூசர்ன் மற்றும் ஜூக போன்ற நகரங்களில் இருந்து காண்டோனின் மையப்பகுதிகளுக்கு பயணிகளை கொண்டு செல்லும். மேலும் இன்சியட்லனில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிய பேருந்து திட்டம் தொடங்கப்படுகிறது. புதிய திட்டம் வைப்ரிக், ஆல்ப்தல் மற்றும் பென்னவ் ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகளை ஐன்சீடல் ரயில் நிலையத்திற்கும் அருகிலுள்ள மருத்துவமனை மற்றும் ரீட்ஸ்ட்ராச போன்ற பகுதிகளுக்கும் இணைக்கிறது. அத்துடன் மெர்லிஷகன் மற்றும் சும்ஃப் பகுதியும் இப்போது புதிய பேருந்து இணைப்புகளை பெறுகிறது. மேலும் பஸ் பாதை 622 இமன்சி குஸ்னாக்ட் வழித்தடம் மெகன் வரையிலும் நீட்டிக்கப்படுகிறது. இது அப்பகுதியில் உள்ள மக்கள் கோஸ்னாக்ட் ரயில் இணைப்புகளை எளிதாக அணுக உதவுகிறது. இந்த மாற்றங்கள் விடுமுறை நாட்களில் பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் மேம்படுத்தும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். கிரென்சன்பர்க்கில் உள்ள SAC விடுதி மீது ஏற்படுத்தப்பட்ட சேதம் விடுதி மேலாளரை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விடுதியினுள் உடைந்த கண்ணாடிகள், கிழிந்த புத்தகங்கள் மற்றும் உடைந்த நாற்காலிகள் காணப்பட்டன. கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் பாட்டில்கள் சேதமடைந்திருந்தன. விடுதியின் மேலாளரின் கணிப்பில் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்கும் திங்கட்கிழமை காலை இடையிலும் நடந்திருக்கலாம். அந்த நேரத்தில் விடுதி காலியாக இருந்தது. மேலும் இதை செய்தது யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் தங்களது விசாரணையை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ஊடுருவியவர்கள் சேதத்தை ஏற்படுத்தவே நாடினார்களா அல்லது மதிப்புமிக்க பொருட்களை திருடுவதற்காகவா என்பதில் தெளிவில்லை. மேலும் கிரென்சன்பர்க் பகுதியில் இதுபோன்ற பிரச்சினைகள் தொடர்கதையாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சூரிச் மற்றும் சுவிஸ் ஃபெடரல் ரயில்வே கிராமப்புற போக்குவரத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு தயாராகி வருகின்றன. 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலிருந்து தானியங்கி கார்கள் சூரிச்சின் ஃபெர்டல் பள்ளத்தாக்கில் பொது போக்குவரத்து சேவைகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த தானியங்கி சேவைகள் செலவு குறைந்த, நெகிழ்வான மற்றும் விரைவான போக்குவரத்தை வழங்குவதாக சுவிஸ் ரயில்வே மற்றும் கான்டன் நம்புகின்றன. குறிப்பாக கிராமப்புறங்களின் தற்போதைய போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவும் நகர்ப்புற இணைப்புகளை உறுதிப்படுத்தவும் இது முக்கியமான முன்னேற்றமாக அமையும். 2025ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்படும் முதல் கட்டத்தில் கார்கள் வழக்கமான சாலை போக்குவரத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும். இவை மேம்பட்ட மென்பொருள் மற்றும் தொழில்நுட்பத்தினால் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். மேலும் இந்த புதிய முயற்சி மூலம் சூரிச் சுயசேவை போக்குவரத்திற்கு முன்னோடியாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆக்சன்ஸ்ட்ராஸ் சாலை அடுத்த ஆண்டு ஜனவரி வரை போக்குவரத்துக்காக மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் பாறைகள் விழுந்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மேம்படுத்தப்படுகிறது. மேலும் நடைபயிற்சியாளர்கள் மற்றும் பைக்கிங் பயணிகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க புதிய பாதுகாப்பு வலைகள் அமைக்கப்படுகின்றன. கூற்றசு சாலைகள் அலுவலகமான ஆஸ்ட்ரா தெரிவித்ததன்படி இந்த சாலை பாறைகள் விழுவதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் வரை திறக்கப்படாது. இதற்கிடையில் ப்ரூனென் மற்றும் ஃப்ளூலென் க்ரூன்பாக் இடையே பைக் ஷட்டில் சேவை வழங்கப்படுகிறது. மேலும் அக்டோபர் மாத ஆரம்பத்தில் ஆக்சன் ஃப்ளூ கேலரிக்கு மேலே இருந்து 1500 டன் பாறைகள் அகற்றப்பட்டன. அத்துடன் சில பாதுகாப்பு உபகரணங்கள் சேதமடைந்ததால் அவற்றை சரிசெய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நடவடிக்கைகள் முடிந்தவுடன் ஆக்சன்ஸ்ட்ராச சாலை மீண்டும் பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என அஸ்ட்ரா அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.